நம்ம இன்னைக்கு புழுங்கரிசியில நல்ல மொறுமொறுவான டேஸ்டியான முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம பச்சரிசி வச்சு முறுக்கு பண்ணியிருப்போம். புழுங்கல் அரிசியில முறுக்கு செய்ய முடியுமான்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா பண்ண முடியும். இது ரொம்பவே டேஸ்டியா அப்படியே நம்ம பச்சரிசி முறுக்கு போல தான் ரொம்பவே சுவையா இருக்கும். இதை நீங்க ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் டைம்ல டீ குடிக்கும் போது வச்சு சாப்பிட்டீங்கன்னா பக்காவான காம்பினேஷனா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும் போது நீங்க எடுத்து தரலாம். கெட்டு போகாம இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் எதுவும் வாசனை இருக்காது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை மாவு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இப்போ ஜலிச்சாச்சு. இந்த கப்பி வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 2 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ பொட்டுக்கடலை மாவு அரைச்ச அதே மிக்சி ஜாரில் அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவை இந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துருங்க. இதே போல் மீதி இருக்க அரிசியையும் அரைச்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. இது கூட இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த அரிசி மாவில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஒரு வேளை தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து கருப்பு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் நைஸ் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை முறுக்கு மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்துக்கோங்க. இது கூட நம்ம எண்ணெய் அதுக்கப்புறமா நெய்லாம் கூட சேர்க்க தேவையில்லை. இப்படியே செய்யும்போது நல்லா மொறுமொறுவாகவே இருக்கும். இப்போ இந்த மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கிறது மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை முறுக்கு உரலில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது போல் முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. முறுக்கு உரலில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் முறுக்கு வந்து டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக பிழிஞ்சுக்கோங்க. அந்த ஓரங்களை வந்து நம்ம லேசாக டேப் பண்ணி தட்டி விட்டுறணும். பாருங்கள், அந்த மாதிரி. அப்போ தான் எண்ணெயில் சேர்க்கும் போது பிரியாமல் இருக்கும். இப்போ பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை இது போல் கையில் எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஒரே டைமில் 4 முறுக்கு வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துட்டு பொரிச்சு எடுக்கலாம். கடாயோட சைஸை பொறுத்து முறுக்கு சேர்க்குற எண்ணிக்கையும் மாறுபடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. முறுக்கை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லை, இதெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கை வெளியில் எடுக்கணும்.
அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு வெளியில் எடுத்துருங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல மொறுமொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மல் பச்சரிசி முறுக்கை விடவே இது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதே போல் முறுக்கு செஞ்சு அசத்துங்க. நம்ம வெறும் 2 கப் தான் அரிசி எடுத்தோம். அதுக்கே நம்மளுக்கு 50லேருந்து 60 முறுக்கு கிட்ட கிடைக்கும். முறுக்குடைய சைஸ் பொறுத்து அளவுகள் மாறுபடும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குன்னு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.